ராஜனின் கடவுள் திரு அருளால அமரதேவர்கள் அட்டதிக்கு பலரெல்லாம் குழுவிருக்க ஈஜென்று அருளால் 3 திடலோகத்தை படைத்து உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாதான் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் படைத்த உலகத்தில் அதலை சுதலை ஆதி பாதாளம் என்றும் படைத்து அதலை என்றால் ஆகாயலோகம், மத்திய லோகம், அதான் நரகலோகம். அந்த நரகலோகத்துல தான் பாவம் செஞ்சவன பூரா நரகலோகத்துல தான் இருப்பான். ஆண்டவன் அருளால நாம் இருக்கக்கூடிய இந்த மத்திய லோகத்தில் இறைவஞ்சர அருளாளர் ஈ முதல் எறும்பு வரை என்ன ஜீவச்சந்துகளையும் 8000 லட்சம் கோடி உயிர்களையும் இறைவன் படைத்தார். சின்ன உயிர் சிற்றெரும்பு, பெரிய உயிர் மதையானை, கல்லினுள் வாழும் தேர தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவு, முட்டைக்குள்ள இருக்குமா குஞ்சி. எத்தனை உயிர்? 1 2 8000 லட்சம் கோடி உயிர், 8000 லட்சம் கோடி சிவச்சந்துக்களை இறைவன் படைத்து 8000 லட்சம் கோடி உயிர்களை இறைவன் படைத்தார். ஓரறிவு உயிரினம் 6 அறிவு மனிதர்களையும் ஆண்டவன் படைத்தார். ஓரறிவு மரம், செடி, கொடி, தலை, தாவரம், புல், புண்டு இதற்கெல்லாம் இறைவன் ஓரறிவு கொடுத்தார். சின்ன உயிர் சிற்றெரும்பு, கட்டெரும்பு, கொசுவு, அசுமண்டம், மூட்டைப்பூச்சி, இந்த சின்ன சின்ன உயிர்களுக்கு பூரா ஆண்டவன் ஈரறிவு கொடுத்தார். நீரில் வாழுது பற்றியில நீர் வாழ்வு உயிரினம், அத்தோடு தரையில ஊந்து போது பற்றியலா பாம்பு, முதல, தவளை, இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 அறிவு கொடுத்தார். 4 அறிவு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை பட்சிகளுக்கெல்லாம் ஆண்டவன் 4 அறிவு கொடுத்திருக்கார். கிளி, இந்த உயிர்கள் பறவை பட்சிகளுக்கு ஆண்டவன் 4 அறிவும், 5 அறிவுனால் 4 கால் நடக்கக்கூடிய கால்நடைகளுக்கு பூரா ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. ஆடு மாடு கன்றுகளுக்கெல்லாம் ஆண்டவன் 5 அறிவை கொடுத்தார். 6 அறிவை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு? நம்மளை போன்ற மானிட மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவு கொடுத்திருக்காரு. 6 எங்க நீக்கி 12 மணி மத்தியானம் கிளம்பிட்டாலே 3 அறிவு தானே வேலை செய்யுது. 3 அறிவு தான் வேலை செய்யுது. 12 மணிக்கு முன்னால நல்லா இருக்கான். அதுக்கு பிறகு என்ன வாடுபடுத்துதான் தெரியுமா? கூவ உள்ள போனோம்னா கூவ மொழி முழிக்காமுங்க. அப்படியாக 6 அறிவு மனித மக்களையும் படைத்து படைத்த உலகத்தில படைத்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் உலகம் தோன்றிய நாளையில இருந்தே யுக யுக காலமாக உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமான் படி இழப்பது பழக்க வழக்கம். அன்னையில இருந்து இன்னையில இருப்பார. இன்னைய வரைக்கும் ஈஜம் படி இழக்காரு. இன்னைக்கு அன்னைக்கு ஈஜம் படி இழந்தாரு, இன்னைக்கு ரேஷன் கடை படி இழக்கு. ரேஷன் கடை படி இழக்கு. ஈஜம் படி இழந்த காலம் போயிடுது. இப்ப ரேஷன் கடை படி இழக்கும் காலம். ஓசரிசி. அதனால காலம் மாறி போச்சு இல்ல. அன்னைக்கு கடவுளுக்கு அது கோயிலா போய் குழந்தை வரம் கேட்டோம். அன்னைக்கு இப்ப ஆஸ்பத்திரியா போயில எனக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுதான், ஊசியை போடுதான். ஊசி மூலமெல்லாம் விளையுது. டெஸ்ட் பிள்ளைலாம் வருது. டெஸ்ட் பேபி.
அதனால் படைத்த உயிர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவனாகிய தாஜாதி சங்கரன் சிவபெருமான் பகவான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பொறுப்புல அவர் இருக்காரு. அவர் தான் இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் மும்மூர்த்திகள் நடத்துதார்கள். அதுல ஆண்டவன் பகவான் நம்மளுக்கெல்லாம் படியளக்காரு. காலையிலேயே எனக்கெல்லாம் அம்மா 2 ஆப்பம் படி இழந்தாரு. ஆமா, எங்களுக்கு இட்லி. அப்ப ஒவ்வொரு உயிர்களுக்கும் எப்படி படி இழப்பாரு? யாரையும் பட்டினி ஆக்க கூடாது, பசி இல்லாம இருக்கக்கூடாது. இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் சிவபெருமா இரவு போய் பகலுவாரா, இரவு போய் பகலுவாரா, பகலு போய் இரவு வாரா, வெள்ளி நல்ல கிழமையில விடிய கல நேரம் போலே சச்சியவ அடியெடுக்க ஜாமியுட கை கொடுக்க உரிய நல்ல இழந்து வேண்டாம் கை கொடுத்தா மறக்க நல்லதென இழந்து மன்னனோட கை கொடுத்தாள் பக்க நல்லதென இழந்து பக்க நல்லதென இழந்து தினை இழந்து பார்வதி பகவானோட கை கொடுத்தாள். பார்வதி பகவானோட கை கொடுத்தாள். ஆமா ஐயா, சொல்லையா. பகவானோட கை கொடுத்தாள். அமலே அம்மா பகவானோட கை கொடுத்தாள் பார்வதியாள். அந்த ஆண்டவனும் வாங்கி கொண்டு அகிலமெல்லாம் படியளக்கார் அகிலமெல்லாம் படியளக்கார் பகவானோ ஆண்டவனை வாங்கி கொண்டு ஆமையா அகிலமெல்லாம் படியளக்கா ஈரேழு உலகமெல்லாம் ஈஸ்வரனு இறையளந்தார். ஆமா, ஈஸ்வரனு இறையளந்தார். பாரேழு உலகமெல்லாம் பகவானும் படியளந்தா. அவனிகட உலகமெல்லாம் அந்த ஆண்டவனும் அமுதளந்தா. என்ன உன்ன ஜீவத்துக்கும் எங்க ஈஸ்வரனும் இறையளந்தா. என்ன உன்னா ஜீவத்துக்கோ ஈஸ்வரனோ இறையளந்தாரே. படியளந்தார் பகவான். படியளந்த பகவானுக்கு கைகாலு சோர்வடைந்து ஆண்டவன் பகவானுக்கு 8 நாளா ஈஸ்வரனு இறையளந்தா. அமுதளந்த பகவானுக்கு அவருக்கு அலுப்பு கொஞ்சம் வருகுதையா. அமுதளந்த பகவானுக்கு அவனே அலுப்பு கொஞ்சம் வருகுதையா. ஒரு நாளா 2 நாளா 8 நாள் ஒரு வாரம்.
8ஓட 8 நாளா பகவான் எடுத்தபடி எங்கேயும் வைக்கல. யாருக்கு என்ன வேணுமோ அளந்த நாளி பானைக்குள்ள சொல்லியிருக்காங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வசதி படைச்சவன், அம்மா இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கொலகாரன், இவன் குசும்புக்காரன். ஆண்டவனுடைய படைப்புல எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு குடும்பத்தை 3 ஆக்குதானோ அவனையும் பார்க்காரு. குடும்பத்துல கடுத்து வந்துகிட்டு இருக்கோம். வட்டிக்கு விட்டவன், அது வார வெட்டி கந்து வெட்டிக்கு விட்டவன். எல்லாத்துக்கும் இந்த சிவந்தம் படியலக்காரு. அவருடைய படைப்புல எந்த பாகுபாடும் கிடையாது. ஏழை பங்காளம்னு இறைவனுக்கு ஒரு பேரு. ஏன் தெரியுமா? வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அப்படி உடமை பொருள் எல்லாம் வந்தவங்களுக்கு தங்கன கொடுப்பாரு. அவருக்கு அங்க கழுத்துல என்ன இருக்கு? உத்தராட்ச கொட்டை தான் இருக்கு. அந்த கொட்டை தான் இருக்கு. பட்டாட பீதாம்பரத்தை கொடுப்பாரு மக்களுக்கு. அவருக்கு உடல்ல உடம்புல என்ன இருக்கு? புளித்தோல் பார்வை, ஆனத்தோல் ஆச்சலம். அதனாலதான் அவருக்கு பேரை ஏழை பங்காள. ஒரு ஊரு ஜமீன்தாரு வாழைப்பழம் வாழை மண்ணு கண்ணு போட்டு மாசல் விட்டு இருந்தாரு. அந்த வாழைக்கண்ணுல ஒரு கொலை தள்ளுச்சு. அந்த கொலைய கொலையா இருக்க கோயில கொண்டு ஒப்படைச்சிருவோமே. முத நம்ம போட்ட மாசல்ல வாழைக்கண்ணு கொலை தள்ளி ஒரு கொலைய கொண்டு கோயிலுக்கு ஒப்படைச்சிருவோமே அப்படின்னு அந்த ஜமீன்தார் நினைக்காரு. வீட்டில் வேலை வைக்கும் பண்ணக்காரனை கூப்பிட்டு, கொலை தள்ளிடுது, இதை கொண்டு சிவன் கோயிலில் ஒப்படைச்சிரு அப்படின்னு இவன் தலையில தூக்கிட்டு போறான். தலையில தூக்கிட்டு போகும்போது இவனுக்கு பசியானா பசி, பெரிய பசி கூட்டிடுது, கடும் பசியாயிருது. அதுல தார் எத்தனை தார் இருக்கு? 100 பழம் இருக்கு. 100 பழத்துல பசி தாங்காம 2 பழத்தை தின்னுட்டான். 98 பழம் தான் கோயிலுக்கு போய் சேர்ந்தது. அன்னைய இரவுல சிவபெருமான் அந்த ஜமீன்தார் கனவுல காட்சி கொடுக்காரு. அப்பா, நீ கொடுத்தது 100 பழம், ஆனா எனக்கு வந்தது 2 பழம் தான். இறைவன் கனவுல சொல்லுதாரு, நீ கொடுத்தது 100 பழம், என் கைக்கு வந்தது 2 பழம் தான். மாமா, காலமாட சாமி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த 2 பழம் வந்த உடனே சமிஞ்சாரி பண்ணையாளை கூப்பிட்டு, ஓண்ட 100 பழம் 1 தாரு கோயில கொண்டு ஒப்படைக்க சொன்னே, நீ என்னடா 2 பழத்தை மட்டும் கோயில ஒப்படைச்சிருக்க, 98 பழத்தை நீனும் பொண்டாட்டி வச்சு சாப்பிட்டீங்களோ? இறைவன் அப்படி செய்யலையே. இன்னைக்கு இரவுக்குள்ள எனக்கு உத்த பதில் வரலன்னா உன் உயிர் உனக்கு தங்காது. என்ன செய்ய? 2 பழத்தை தின்னம்னு சொன்னாலும் நம்மளை கொன்னுருவாரு. 98 பழத்தை தான் கோயில கொடுத்தோம்னு சொன்னாலும், ஆனா ஆண்டவன் கனவுல வந்து சொல்லிட்டாரு. உடனே அடுத்த சமத்துல போய், இறைவா 98 பழம் கோயிலுக்கு போச்சு, ஆனா சிவனார் சொன்னது 2 பழம், அந்த 2 பழத்தை நான் தான் சாப்பிட்டேன். அப்பந்தான் அந்த ஜமீன் நினைக்காரு, நம்ம கொடுத்த 98 பழத்தை சிவன் வாங்கல, அந்த ஏழையின் பசியை தீர்த்தார் இறைவன். அதனாலதான் அவருக்கு பேரை ஏழை பங்காளன். ஏழை பங்காளன். பாத்தியலா? ஆண்டவன் அடியவருக்கு அடியவர். அடியவர். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. தீர்ப்பு. கும்பிட்ட கை என்னைக்கும் கூட கை ஆகாது. கடவுளை நம்பணும். நம்பணும். ஆற்றுடன் தும்பை அணிந்தாடும் அம்பலர் வாணர் தன்னை போற்றாத வேருக்கு அடையாளம் உண்டா இந்த பூ உலகில்? தெய்வத்தை கும்பிடாதவனுக்கு அடையாளம் உண்டா? இருக்கு இருக்கு. எப்படி அலைவான் தெரியுமா? எப்படி?
சோற்றாவியற்று ஆற்று சுகமற்று சுகமற்று சுத்த துணியற்று துணியற்று தேரோட மகன் தெருவில் அலைதான் பத்தியலா பண்டாரமா அலைதான் பத்தியலா இவன் தான் போன வருஷம் போன ஜென்மத்துல தெய்வத்தை கும்பிடாதவன் நல்ல துணியை கொடுத்தா உடுத்த மாட்டான் அவன் இந்த கிழிஞ்ச துணியை தான் உடுத்துவான் நல்ல சாப்பாடை கொடுத்தா சாப்பிட மாட்டான் அவன் அந்த எச்சி தொட்டி ஓரமா தான் நிப்பான் அம்மா பொண்டாட்டி பாசம் இழந்து புள்ள பாசத்தை இழந்து இழந்து தாய் தந்தை உறவு இழந்து தெருவில் பைத்தியம் முடிச்சு அலைதான் பத்தியலா அவன்லாம் போன ஜென்மத்துல தெய்வத்தை கும்பிடாதவன் வணங்காதவன் அவனுக்கு இந்த ஜென்மத்துல இறைவன் கொடுத்த தண்டனை தான் அது. தண்டனை தான் அவனுங்கெல்லாம் அப்படி அலையும் போது நமக்கு இறைவன் இப்படி ஒரு பிறவியை கொடுத்தாருன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். நம்ம பெருமைப்படுத்திக்கணும். ஆமா அதனால என்ன இந்த ஆண்டவன் எல்லாருக்கும் ஒண்ணு போல் படியளந்தார் 8 நாள் ஒரு வாரமாக இறை இழந்த சிவனுக்கு கைகால் சோர்வடையுது, அலுப்பு வருது, ஆண்டவனுக்கு அசதி வருகிறது. நம்மளே ஒரு நாள் முழிச்சோம்னா 9 நாள் உறங்குதோம். என்ன செய்ய ராகு மகளும் ஒரே முழிப்பு, உறக்க வரலன்னு மாத்திரை வேற போட்டுக்கிட்டோம். யாரு மிதிப்பா? யாருக்குன்னு வீட்டுக்காரி காலில் மிதிப்பட்ட உடம்புக்கு அசதி எல்லாம் போயிடும். அலங்கார சக்கரவர்த்தி அருமை மாமா காளைமாடசாமி கோயிலுக்கு வெகு சீக்கிரமாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாமா காளைமாடசாமி எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமா கோயிலுக்கு வருக என்று விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமா அதனால ஆண்டவன் சிவபெருமான் படியளந்து முடித்து விட்டு கைஜோ ஆந்து காஜோ ஆந்து கையில நல்ல கைலைக்குத்தான் கடவுளவர் வருவாரா இறையளந்த ஈஸ்வரனும் இலைப்பார வேணும் என்று ஐயா வேணும் என்று ஈசன் கையிலைக்குள்ள வாரார வேணும் என்று கைலாசம் வருவாரா அடி கையிலுக்குள்ள வாரவாதி கண்ணந்தங்க பார்வதியால் ஈசையப்போ வருவார் என்று எதிர்பார்த்து சாமியப்போ வருவார் என்று சங்கரியா காத்திருந்தால் பகவ மேல கவலையில நீட்டினகால் மடக்கலைய அவந்த குந்தல் முடியலைய குனிஞ்சதல நிமிரலைய கடவுள் மேல கவலையிலே கவலையில கண்ணந்தங்க காத்திருக்காள் கவலையில கண்ணந்தங்க காத்திருக்காள் அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை எதிர்பார்த்து அம்மை உமையவளும் காத்திருக்கா பகவானை எதிர்பார்த்து பகவானை எதிர்பார்த்து அந்த பார்வதியா காத்திருக்கா பகவானை எதிர்பார்த்து பைங்கடி பார்வதியா ஆண்டவன் சிவபெருமான் கைலாசபதிக்கு வாராரு. பராஜயத்தி புருஷனை எதிர்பார்த்து எப்படி இருக்கா பாத்தியலா? காலம் அடக்கல அவந்த குந்தல முடியல குனிஞ்ச தலைய நிமிரல கடவுள் மேல கவலையில இருக்கா இருக்கிறாள். ஆண்டவன் மேல இப்படி கவலையில இருந்திருக்கா. இவன் நம்ம வீட்டுல உங்க வீட்டுல இருப்பாளா? போய் தொலைவாம்ல வீட்டுல நினைக்கா போய் தொலைஞ்சானா 2 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். ஒத்த பங்கு நினைக்கா பகவான் வரவை கண்டு பைங்கொடி பார்வதி ஆண்டவனே வருகை என்று ஆதிசக்தி பார்வதியால் ஈஸ்வரனே வருகை என்று எம்பெருமான்
அம்மா தங்கையாவா தங்கையாவாள் அந்த ஆசார வாசலில பழக போட்டு பலகை போட்டு பழி இழந்த பகவான பகவான பழக வேற நிக்க சொல்லி பாரிஜாத மலர் எடுத்து பாமுஜ பண்ணுவாளா வேறி மலர் வெறித்து நடத்துவாளா அதலியே மலர் வெறித்து அரணார் பூஜ பண்ணுவாளா கனகவர மலர் வெறித்து கனகவர மலர் வெறித்து பாரதி கடவுள் பூஜை பண்ணுவாளா பாரதி கடவுள் பூஜை பணிவடைய முடிப்பாளா எவனால் எதி தீர்த்தம் கொண்டு பாதம் தொட்டு கலகுவாளா பாத பூஜைதான் முடித்து பகவான அழைத்து கொண்டு பகவான அழைத்து கொண்டு பாரதி பள்ளி அற வருவாளா பகவான அழைத்து கொண்டு அங்க பள்ளி அற தொடர் ஒளிவில் பிறந்தவரா ஏ ஒத்தப்பன சுடலை மாடா ஏ மணிவிளக்கு பிறந்தவரா ஏ ஒத்தப்பன மாயாண்டி ஏ மாயாண்டி சுடலை முண்டா நீ மல்லிகைப்பூ வாசக்கார பேச்சிக்கு வந்தால ஏ பேரு வெற்ற சுடலை மாடா நீ ஒத்தப்பன காத்ததால ஏய் ஒத்தப்பனை சுடலை முண்டா சுடலை பிறந்ததெல்லாம் கையிலாஜோ அவன் கையிலாஜோ சுடலை வளர்ந்ததெல்லாம் தில்லைவனோ கைலாசோ தில்லைவனோ ஏ ஒத்தப்பன சுடலாய்யா பெத்தாள பார்வதியா